ட்ரிப் அண்ட் பேமெண்ட் மாடியூல். கஸ்டமர் ஏறி அமர்ந்ததும் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவருக்கு பிடித்தமான வழி ஏதாவது இருக்கிறதா என்று கேளுங்கள். இல்லை என்று சொன்னால் செல்ல வேண்டிய இடத்தை அவருடைய ஓலா ஆப்பில் பதிவு செய்ய சொல்லுங்கள். இது உங்கள் ஓலா ஆப்பிலும் அப்டேட் செய்யப்படும். இப்பொழுது நேவிகேட்டை அழுத்தினால் செல்ல வேண்டிய இடத்திற்கு திருப்பத்தின் பின் திருப்பம் என தெளிவாக வழிகாட்டப்படும். நல்ல மரியாதை மற்றும் சேவை உங்கள் கஸ்டமரின் பயணத்தை மிக சௌகரியமாக உணரச் செய்வதில் பெருமளவு உதவும். தேவை என்றால் மட்டுமே கஸ்டமரிடம் பேசுங்கள். பண்புடன் இருங்கள். இது அதிக ரேட்டிங்கை உங்களுக்கு பெற்றுத்தரும். செல்ல வேண்டிய இடத்தை அடைந்ததும் அதை கஸ்டமரிடம் உறுதி செய்து கொண்டு பின் ஸ்டாப் ட்ரிப்பை கிளிக் செய்யுங்கள். உடனடியாக பில் தயாராகும். கஸ்டமரிடம் திரையில் தெரியும் தொகையை காட்டி அந்த தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது ரொக்கமாகவோ அல்லது ஓலா மணியாகவோ இருக்கலாம். பில் தொகை சரியில்லை என்று தோன்றினால் கஸ்டமரிடம் விவாதம் செய்யாதீர்கள். பார்ட்னர் கேர் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பில் தொகையை பெற்றுக்கொண்டதும் கஸ்டமரிடம் தேங்க்யூ அல்லது ஹாவ் அ குட் டே என்று சொல்லுங்கள். இது கஸ்டமருக்கு உன்னதமான அனுபவத்தை தருவதோடு உங்களுக்கு சிறப்பான ரேட்டிங் மற்றும் அதிக வருமானத்தையும் தரும். சின்ன சின்ன செயல்களான கார் கதவை திறந்து விடுவது, லக்கேஜை வைக்க உதவுவது போன்றவை நல்ல ரேட்டிங் பெறுவதற்கு உதவும். ஒருவேளை கஸ்டமர் டிப்ஸ் கொடுத்தால் அத்தொகை உங்களுக்கு உரியது. ட்ரிப் முடிந்தவுடன் நீங்களும் கஸ்டமரை ரேட் செய்யலாம். கஸ்டமர் மிக மோசமாக நடந்து கொண்டால் 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்கள். வாடிக்கையாளர் மீது ஓலா நடவடிக்கை எடுக்கும். உங்கள் அக்கவுண்ட் சம்மரிக்கு சென்று உங்கள் வருமானம் மற்றும் பேமெண்ட்டுகளை தெரிந்து கொள்ளுங்கள். வருமானம் என்பது எல்லா ரத்து செய்த மற்றும் முழுமை செய்த பயணங்களுக்கான தொகை, ஊக்கத்தொகை, போனஸ் மற்றும் ஓலா கமிஷன் தொகை இவைகளின் மொத்தம். இதன் கீழே செலுத்த வேண்டிய தொகை மற்றும் கடைசியாக செலுத்திய தொகை விவரங்களும் இருக்கும். ஒவ்வொரு முறையும் இப்படி உங்கள் ட்ரிப்களை முழுமையடையச் செய்து உச்சக்கட்ட ரேட்டிங்கை தொடர்ந்து பெறுங்கள். இப்போது இதுவரை பார்த்ததை எல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்பதை தெரிந்து கொள்ள சில கேள்விகளுக்கு செல்லுவோம்.